தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல சிஎம்ம மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த பதிவு. எப்படி வாய் உங்களுக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் வாய் இல்ல. உங்க வாயினா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அத கேட்டுக்கணும். திரும்ப பதில் பேசக்கூடாது. உங்க வாயினா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. ஒரு ஒரு குடிகாரன் ஃபுல் போத ஃபுல் போதையில இருக்கிறவங்க கூட இந்த மாரி பேச மாட்டாங்க. ஆனா, திமுகவுல நல்லவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, ஒரு சில பேரால அந்த கட்சி ரொம்ப இன்னும் நீங்க பேச, பேச உங்களுக்கு நல்லது நெனச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது நடக்காது. தீங்கு தான் நடக்கும். நீங்க பாருங்க. வாய் இருக்குன்னு என்னென்ன பேசுறீங்க? இந்த ராசாங்கிறவரு, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தமிழ்நாட்டு முதல்வர, நாதாரி முதல்வர், முட்டாள் முதல்வர், தூத்துக்குடியில ஒருத்தரு மார்க்கண்டையனா, பேர பாருங்க. அவரு சொல்றாரு, மானங்கெட்ட தமிழ்நாட்டு முதல்வராம். தமிழ்நாட்டையும் மானங்கெட்ட நாடுங்கிறாரு. தமிழ்நாட்டு முதல்வரையும் மானங்கெட்ட நாடு. தமிழ்நாட்டு முதல்வரையும் அப்படி சொல்றாரு. ஓகே. அடுத்தது வலைத்தளங்க பாருங்க. நெறைய பசங்க வாடா, போடா, முட்டாள் முதல்வர் அப்படி இப்படின்னு நெறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுங்க. வாய் உங்க வாய். நீங்க பேசுறீங்க. ஆனா, அத கேட்கிறது, பார்க்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வெளியில கொண்டு வந்துட்டார்ல. இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருந்தப்போ ஸ்டேஜ் மைக்கு கிடைக்குதுன்னு கண்டதையும் பேசி மக்கள்ல நாங்க அத பண்ணிடுறோம், இத பண்ணிடுறோம், இத செஞ்சு முடிச்சிடுறோம், அத செஞ்சிடுறோம் அப்படின்னு தான் ஓட்டு கேட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாத்தையும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களை நீங்க ஏமாத்த முடியாது, முடியாது, முடியாது. நீட்டை எதிர்த்து இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்துறீங்களே, இதே நீட்டை 2020 தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நீட்டை எப்படி ரத்து பண்ணணும், எப்படி அதை நீக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாது, எங்க தலைவருக்கு அது தெரியும். நாங்க அதை சரி பண்ணிடுவோம். ஆட்சிக்கு நாங்க வந்தா உடனே நீட்டை நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில தானே இருந்துச்சு. ஏன் நீங்க